ஐயோ இப்ப நகையை எடுத்தா மாட்டிப்போம். நாளைக்கு பாத்துக்க வேண்டியதா. ஆதிர பாத்ரூம்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடலாம். என்னாச்சு? ஓகேவா? சொதப்பிடுச்சுடா. என்னம்மா நீ என்ன சொல்ற? அந்த யமகாதகி முடிச்சுக்கிட்டாடா. அதான் நான் வந்துட்டேன். நாம நாளைக்கு பாத்துக்கலாம். என்ன, நீ போய் படுத்து தூங்கு போ. சரி போ போ. எவ்வளவு பிளான் பண்ணி போனோம், இப்படி ஆயிடுச்சே. திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு அமையுமான்னு தெரியலையே. ஏய், பாரிஜாதத்தை யாராலையும் ஏமாத்த முடியாது. இந்த கிழவி தூங்குதா இல்ல தூங்குற மாதிரி நடிக்குதா? ஒரே குழப்பமா இருக்கே. ஐயோ. புருஷா, நேத்து நைட்டு நீங்க கொடுத்த 15,000 ரூபாய்க்குள்ள என்னால குடும்பம் நடத்த முடியாதுன்னு சொன்னது நடிப்பு. நான் தோத்து போறதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு பாக்குறதுக்காக நடிச்சேன். 15,000 கொடுத்து குடும்பம் நடத்த சொன்னா நான் பயந்துருவேன்னு நினைச்சீங்களா? பொண்ணுங்களை பத்தி என்ன நினைச்சீங்க? இருக்கிறத வச்சு சிறப்பா குடும்பம் நடத்துற திறமை பொண்ணுங்களுக்கு ஜாஸ்தி. அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். குட் மார்னிங் ஆதிர. குட் மார்னிங். என்னாச்சு ஆதிர, ஏன் டல்லா இருக்க? என்னன்னு சொல்றது, மளிகை பொருள் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அதுக்கே முக்காவாசி பணம் காலி ஆயிடுச்சு. மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓ, அதை நினைச்சாலே பதட்டமாவும் படபடப்பாவும் இருக்கு. ஒண்ணுமே புரியல. சரி இந்தாங்க பாதாம் பால். சரி சரி.
ம். எஸ் 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 தாத்தா, உன் பேரன் போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது தாத்தா. கூடிய சீக்கிரத்துல என் பொண்டாட்டி என் வழிக்கு வந்துடுவா. ஐயா ஜாலி. ம். ம். ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு. பாதாம் பால் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆதிரா, ஆ என்னங்க இங்க வா. என்னங்க என்னாச்சு? என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன ஆதிரா, என்ன நடக்குது இந்த வீட்ல? என்ன நடக்குதுன்னா நீங்க எதை கேக்குறீங்க? ஒண்ணும் புரியல. உனக்கு புரியலையா? எனக்கு தான் புரியல. என்னங்க புரியல? எல்லாருக்கும் பாதாம் பால் கொடுத்திருக்கியே, அந்த பவுடரோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு விலையெல்லாம் நல்லா தெரியுங்க. இந்த மாசம் நான் தானே வாங்கினேன் எல்லாமே. அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்திருக்க, எப்படி கட்டுப்படி ஆகும்? அதுக்காக உங்களுக்கு மட்டும் பாதாம் பால் கொடுக்கறது, இவங்களுக்கெல்லாம் டீ கொடுக்கறது எனக்கு சரியா படலங்க. சரியா படலையா? ஆமாங்க. ரேவதிமா, பாதாம் பால் எப்படிடா இருக்கு? பாதாம் பால் சூப்பரா இருக்கு நீ. இந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி விலையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. அதெல்லாம் சரி. ஆனா நான் உனக்கு மாச செலவு கொடுத்ததே 15,000 தான். நீ இப்படி உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணா எப்படி சமாளிப்ப? இல்ல, இத நான் ஏன் கேக்குறேன்னா, நீ கடைசி நேரத்துல வந்து என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கேட்டு தொல்லை பண்ண கூடாதுல்ல. நீங்க கொடுத்த 15,000 ரூபாயை தாண்டி எக்ஸ்ட்ரா ₹1 கூட கேட்க மாட்டேன். போதுமா? அது எப்படி முடியும்? சான்ஸே இல்ல. ஏன் சான்ஸ் இல்ல? எனக்கு தெரியும் ஆதிர, நல்லா தெரியும். நான் ஒருத்த மட்டும் பாதாம் பால் குடிச்சிட்டு இருந்தப்பவே என் அப்பா மாச கடைசியில பணம் பத்தலன்னு கேட்பாரு. என்னப்பா, கேப்பீங்களா மாட்டீங்களா?